இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பொசிஷனல் பேராமீட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பொசிஷனல் பேராமீட்டர்ஸ் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணோம். ஸோ சிம்பிளாக திரும்பி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம், பர்சன் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இப்போ இதில் அதே மாதிரி நேம் ஏஜ் அப்படின்னு பாஸ் பண்ண போகிறோம். பாஸ் பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் பண்ண போகிறோம். நேம் பிரிண்ட் பண்ணியாச்சு, நேமை. ஏஜையும் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஏஜ். இப்போ ரெண்டுமே நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம். நேம் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணிட்டோம், ஏஜ் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணணும், அந்த பர்சனுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஸோ அதை எப்படி கால் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சன் ஆஃப் அப்படின்னு போட்டு நம்ம மெயின் ஃபங்க்ஷனில் கால் பண்ணியாச்சு. இப்போ இதில் பேராமீட்டர் கண்டிப்பாக கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்து எரரில் பார்த்தீங்கன்னா 2 பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் எக்ஸ்பெக்டட். இப்படி நம்ம டேரெக்டாக எந்த கேலிபிரேஷன்ஸ் போடாமல் சிம்பிளாக ரெப்ரசென்ட் பண்ணனா அது பொசிஷனல் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொசிஷன் தான் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபஸ்ட்டு ஏஜ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நேம் கொடுத்தாலும் அது நேமில் தான் அதை நம்ம ஒர்க் பண்ணி போவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நேம் ஏஜுக்கு நம்ம எந்த டைப்பை ரெப்ரசென்ட் பண்ணல. ஸோ அது டைனமிக் டைப், என்ன டைப்னாலும் அக்செப்ட் பண்ணும். ஸோ இப்போ நான் வந்து நேம் இருக்க இடத்துல ஏஜ் வந்து 21 அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஏஜ் இருக்க இடத்துல என் நேம் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ என்ன வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நேம் பிரிண்ட் ஆகணும், ரெண்டாவது ஏஜ் பிரிண்ட் ஆகணும். ஃபஸ்ட்டு நேம் ஏஜ் பிரிண்ட் ஆகணும், ஆனால் 21 நம்ம என்ன ஸ்பிரிண்ட் பண்ணுது. ஸோ பொசிஷனல் பேராமீட்டர்ஸ் எப்படின்னா, அந்தந்த பேராமீட்டருக்கு நம்ம கரெக்டாக அந்தந்த பொசிஷனில் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுக்கணும்னா நேம் கொடுக்கணும், ரெண்டாவது தான் ஏஜ் கொடுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா கரெக்டாக நேமுக்கு நேராக நேம் அண்ட் ஏஜுக்கு நேராக ஏஜ் மேப் ஆயிருக்கும். பொசிஷனல் பேராமீட்டர்ஸ்க்கும் நேம் பேராமீட்டர்ஸ்க்கும் உள்ள பெனிஃபிட் நான் வந்து சொல்கிறேன்னு சொன்னேன். என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொசிஷனல் பேராமீட்டர்ஸை கண்டிப்பாக அந்த ஆர்டரை மெயின்டைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நேம்னா நேம் இருக்கணும், ஏஜ்னா ஏஜ் இருக்கணும். ஆனால் நேம்டு பேராமீட்டர்ஸை பார்த்தீங்கன்னா அந்த நேம் வச்சு மென்ஷன் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு நம்ம ஏஜ்னு டைப் பண்ணிவிட்டு ஏஜ் வேல்யூ கொடுத்துட்டு நேம்னு டைப் பண்ணி நேம் கொடுத்துட்டு இப்படி நம்ம மாறி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பொசிஷனல் பேராமீட்டர்ஸ்க்கும் நேம்டு பேராமீட்டர்ஸ்க்கும் உள்ள அட்வான்டேஜ். ஸோ இந்த இதில் நம்ம கம்ப்ளீட்டாக என்ன பார்த்தோம்னா பொசிஷனல் பேராமீட்டர்ஸ் பற்றி பார்த்தோம். இப்படி தான் டாட்டில் வந்து பொசிஷனல் பேராமீட்டர்ஸ் இருக்குது.